பார்ட் 2 யோகா எவ்வளோ முக்கியம்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். யோகா மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி காட்டிலும் ஏன் முக்கியமானது? நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் சொன்ன மாதிரி உங்களோட மனசு, உங்களோட ஆன்மா, உங்களோட உடல் மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் யோகா. அது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறது. இப்போ இருக்க பெரிய பிரச்சனையே மன அழுத்தம். நம்மளுக்கு மன அழுத்தம் மிகவும் ஒரு சமப்படுது. மனசு அமைதியாகிறது. இருக்கிற டென்ஷனில் நான் என்ன பண்ணிடணும்னு தெரியாத நேரத்தில் மனசு அமைதியாகிறது. உடல் ஆரோக்கியமும் நெகிழித்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு என்னென்னா, ரொம்ப நீங்கள் இளமையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். யோகா பண்ணுறது மூலமாக உங்களோட மனோதிடத்தை வளர்க்குது. இந்த எமோஷ்னலான ஒரு சில விஷயம் இன்னும் தெரியாமல் இருக்குது நமக்கு. ஸோ அதுவும் நமக்கு யோகாவால் ஒரு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். பயங்கரமான சவால்கள்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும். யோகா நம்ம பண்ணும் போது தினமும் காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம பண்ணும் போது பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம அசால்ட்டாக சரியாகலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி உடலில் வலிமை கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் இல்லாதது தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா மோஸ்ட்டாக அவங்க ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் யோகா பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கே டேக் பண்ணுற மாதிரி. அண்ட் பல நீண்ட நாள் பிரச்சனைலாம் ஈஸியாக குணமாகவும் கம்மியாகவும் யோகா மூலம். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம். தியானம் பண்ணுறது ரொம்ப 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 நம்ம உடம்புக்கு, நம்ம மனசுக்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம ஆன்மாக்கும் நான் சொன்ன மாதிரி பிபியை சமம்படும், கம்மியாக்கும், கவனத்தை அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கிட்ஸ் யோகாலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரைசேஷன் பவர்லாம் ரொம்ப அதிகரிக்கும். அண்ட் இப்போ இருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உறக்கமின்மை. சரியாக தூங்க மாட்டேன்றோம், தூக்கம் வருதில்லை. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உறக்கத்தையும் ஒரு காம்னஸையும் இன்னர் பீஸையும் யோகா உங்களுக்கு தரும். நீங்களே உங்களை அறியாமல் இன்னும் ஒரு பெட்டர் வேர்ஷனாக நீங்கள் ஆவீங்க கண்டிப்பாக. ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதியும், நீங்கள் இன்னும் ஒரு நல்ல சவால்களை நல்லா மேற்கொள்வீங்க. நம்மை நாமே ஒரு ஆராய உங்களோட இந்த தியான பயிற்சியோ இல்லை தேக பயிற்சியோ இந்த யோக திறன் ரொம்ப ரொம்ப தேவை எல்லாருக்குமே. மற்ற உடற்பயிற்சியை காட்டிலும் ஃபிசிக்கலாக தான் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. மீண்டும் மீண்டுமாக சொல்கிறேன், நம்மளுக்கு மசில்ஸ் வரணும், அதுவும் நல்லது தான். ஆனால் யோகா ஏன் பெஸ்ட்டுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட இப்போ வெயிட் லாஸ்க்கு குணமாகும், அதே நேரத்தில் உங்கள் மனசையும் இது கண்டிப்பாக குணப்படுத்தும். உடல் மனம் ஆன்மா சேர்ந்து இணைஞ்சு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் தருதுன்னா ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறீங்க? யோகா கற்றுக்கோங்க. எல்லா டிசீஸ்க்கும் நாங்கள் தெரப்பி கொடுப்போம். எல்லா டிசீஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு தீர்வு இருக்குது. தீர்வே இல்லாத டிசீஸ்க்கும் கண்டிப்பாக எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. ஆனாலும் நான் சொல்கிறது என்னென்னா, யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் ஒன்று தரும், ஒரு நம்பிக்கை ஒன்று பிறக்கும். ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஒரு நல்லா உணருவீங்க. ஸோ இதனால தான் யோகா பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடலுக்கு மட்டும்தான் பெஸ்ட்டு, ஆனால் இது உடல் மனம் ஆன்மா மூன்றுக்குமே பெஸ்ட்டு. ஸோ எல்லா ஏஜ் பீப்புளும் பண்ணலாம், அதுதான் மெயினான விஷயம். சிலது வெறும் ஜிம்மெல்லாம் குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லா ஏஜும் எல்லா ரிலிஜன் பீப்புளும் பண்ணலாம். ஸோ யோகா இஸ் தி பெஸ்ட். கண்டிப்பாக எஸ்டி அகாடமியில் சேர்ந்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.